கலை பண்பாட்டிற்கென்று பிறவி எடுத்தவர்கள் சில பேர். அவர்களை எண்ணி விடலாம், அவர்களை சொல்லியும் விடலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நமது பள்ளியை 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவி கலை, இலக்கியம், நடனம், நாட்டியம், பண்பாடு இவற்றை எல்லாம் இதுவரையிலும் பல ஆண்டுகளாக உங்களிடையே கற்பித்து வந்தாலும் இன்று அவர் சொல்ல போகின்ற கருத்து என்ன தெரியுமா? நாம் வாழ்வதற்கு உணவு தேவை, உணவுக்கு விவசாயம் தேவை, விவசாயம் அழிந்து போனால் வாழ்வு அழிந்து போகும், உலகமே சுழல்வது நின்று போகும் என்ற ஒரு அடிப்படையான தத்துவம் வைத்து உழவு தொழில் செய்பவன்தான் இந்த உலகில் முன்னோடி என்பதை நம்மளுக்கு விளக்கி ஒரு சொற்பொழிவாற்ற, ஒரு சொற்பொழிவு என்று சொல்வதை விட ஒரு சிறந்த ஒரு தலை சிறந்த ஒரு பேச்சியை பேசி உங்களை மகிழ்விக்கவும் உங்களை வழிநடத்தவும் வந்திருக்கின்ற ஜெயமித்ரா அவர்கள் தங்களுடைய பேச்சை தொடங்கலாம். மொத்த உற்பத்தியில் விவசாயத்தின் மகிமை நமது நாட்டில் முதன்மை ஏற்றுமதி பொருட்கள் தேயிலை, பருத்தி, ஜவுளி, புகையிலை, சர்க்கரை, சணல் பொருட்கள், மசாலா பொருட்கள் மற்றும் அரிசியாகும். இன்றைய சூழ்நிலையில் விவசாயத்தையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நெல்லை 100 நெல்லாக மாற்றும் விவசாயம் தான் மிகச்சிறந்த விஞ்ஞானி. விவசாயம் என்பது படிக்காதவர் செய்யும் தொழில் என்று பலர் நினைக்கின்றனர். அது நம்முடைய மூடத்தனம், முட்டாள்தனம். சங்க காலத்தில் தமிழர்களின் வாழ்க்கையில் முதன்மை பகுதியாக வேளாண்மை இருந்தது. ஏன் இந்த பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சுவாமிநாதன் அவர்கள். விவசாயத்தில் புரட்சி ஏற்பட்டதற்காக பாரத விருது வழங்கப்பட்டது. ஆம், விவசாயமே நம் நாட்டில் முக்கியமாகும். நம் நாட்டில் 130 கோடி மக்கள் வாழ்கின்றனர். அவர்கள் உண்டு உயிர்வாழ்ந்து கொண்டிருப்பது விவசாயம் தான். இன்றைய மாணவர்கள் கேட்டால் இப்படிக்கு என்னவாக போகிறாய் என்று கேட்டால் மருத்துவர், விஞ்ஞானி, காவலர், ஆசிரியர், வழக்கறிஞர் என அடுக்கிக் கொண்டே போகின்றனர். எந்த ஒரு மாணவன் நான் விவசாயம் ஆக்கப்பட்டேன் சொல்கிறான். விவசாயம் என்பது ஒரு தொழில் கிடையாது. அது நம்முடைய வாழ்வியலின் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுந்து பின் செல்பவர் என்று நம் விவசாயத்தை பற்றி நம் வள்ளுவர் கூறுகிறார். விவசாயம் மட்டும்தான் செய்ய முடியாதையோடும் உயர்ந்த வாழ்வினையும் வாழ்கின்றவர். மற்ற தொழில்கள் அனைத்தும் தொழில்கொண்டு வாழ்வதாகும் என்று நயப்பட விளக்குகிறார். மற்ற ஒரு பயனடைய செய்யும் இந்த விவசாயம் அவர் நெருக்கும் மனுக்கு பயன் கொடுப்பதில்லை. ஏன் தெரியுமா? என்றால் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆம், இயற்கை உரங்களை மறந்து செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் இப்பூமி தாய்க்கு சோபாய்ஸாக பொறுத்தீர்கள். பின் எப்படி அவள் நல்ல பயனை ஈடுவாள்? அன்று அக்காலத்திலே மாறிக்கொண்டு போயிடுத்தால் மாறாது என்று யானைக்கொண்டு போயிடுத்தினான். எங்கு திரும்பினாலும் பச்சை பசை கூவம் கோயில்களும் கொஞ்சம் கிளிகளும் மானும் மயிலும் என பூஞ்சொலியாக இருந்ததாம் அன்று. ஆனால் இன்று சோறுபட இளைஞர்கள் கூறுபடப்படுகின்றன. சாட்டுகளாக கொஞ்சம், அழுக்கு மாடி கட்டணங்கள் என்ற பெயரில் கொஞ்சம், சாலை விரிவாக்க என்ற பெயரில் கொஞ்சம், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரில் கொஞ்சம். என்னத்தான் தொழில்நுட்பம் மறந்தாலும் பசிக்கும் போது பணத்தை சோறாகவும் சிலடையை குழம்பாகவும் நகைநீட்டுகளை கூட்டாகவும் என்று சாப்பிடவா முடியும்? தனி மனித வளர்ச்சி, நான் ஒட்டுமொத்த வளர்ச்சி.
விவசாயம் காப்போம், வளமாக வாழ்வோம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வழிகாட்டில், உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டில் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜெயமித்ரா. அனைவருக்கும் நன்றி. இந்த மாணவிக்கு உடல்நலம் சற்று குறைவாகத்தான் இருந்த போதிலும் இந்த அளவுக்கு சிறப்பாக மேடை ஏறி இந்த அளவுக்கு ஒரு சொற்பொழிவு ஆற்றி நம்மளுக்கெல்லாம் ஒரு எதிர்கால சிந்தனையை ஊட்டியிருக்கின்ற இந்த மாணவியை பற்றி ஒரு சிறு கருத்து சொல்ல விரும்புகின்றேன். இப்ப கடந்த வாரத்தில் நமது மாவட்ட கல்வி அலுவலர்கள் நமது பள்ளிக்கு திடீர் விஜயம் செய்திருந்தார்கள். அப்பொழுது ஜெயமித்ரா எதேச்சையாக பள்ளி அலுவலகத்திற்கு வந்திருந்த பொழுது இந்த மாணவி ஏன் வருகிறார் என்று கேட்டால், அப்பொழுது இது போன்ற விவசாயத்தை பற்றி அவர்கள் இந்த போஸ்டில் விளையாட்டு விழாவில் பேசப் போகிறார் என்று சொல்லியிருந்தோம். அந்த இதை பேச சொல்லுங்கள் என்று அவர் பேசுகிறதை கேட்டு மீண்டும் பேச வைத்து அப்படியே ரெக்கார்ட் செய்து மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக கொடுத்து இன்றைக்கு அவர் நேற்றைக்கு கூட போன் செய்தார். உங்கள் மாணவி இவ்வளவு சிறப்பாக பேசுகின்ற இந்த மாணவியை எதிர்காலத்தில் மிக சிறக்க வேண்டும் என்று எனக்கு மெசேஜ் செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த மாணவி எதிர்காலத்தில் மிக சிறந்த ஒரு நல்ல நிலையை அடைந்து இந்த பள்ளிக்கு பேர் மதிப்பினையும் பேர் ஆதரவினையும் அளிக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே ஜெயமித்ராவை கேட்டு வாழ்த்துகின்றோம். நீங்களும் மீண்டும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து அவரை வாழ்த்துவோம். நன்றி ஜெயமித்ரா, நன்றி. வாங்க.